நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. போராட்டம்ங்கிறதே உங்களுக்கு தெரியும், அது உணர்வு பூர்வமானது, அது உரிமைக்கானது. இதுல நீங்க ஆழமா இது பார்க்கணும். இது நீங்க போராடுகிற மக்களின் வழியிலிருந்து இதை பார்க்கணும். இது எடுக்கும்போது என்னவா எடுத்தீங்க? வேலைக்கு எடுக்கும்போது துப்புரவு பணியாளர்கள் எப்படி அரசு பணி தான், இன்னைக்கு நேற்று அவங்க செய்யல. இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்போது, மாநகர தந்தையா இருக்கும்போது சிங்கப்பூருடைய நிறுவனம் ஓனிக்ஸ்க்கு கொடுத்தாரு. அந்த நிறுவனம் என்னாச்சு? அமைதியா இருக்கு. நீங்க அந்த நிறுவனம் எங்க? அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில ஒரு 11 மண்டலங்களுக்கு மேல அது ஸ்வீடனாப்பா இதே மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ இவங்க மீதி இருக்கிற மண்டலங்களை எல்லாம் பிரிச்சு இந்த ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு குப்பையல்ற இதை கூட நம்ம வச்சுக்கிற முடியாது. ஏற்கனவே கல்வியை கொடுத்தாச்சு, மருத்துவம் கொடுத்தாச்சு, குடிநீர் விநியோகம் கொடுத்தாச்சு, மின் உற்பத்தி விநியோகம் கொடுத்தாச்சு, போக்குவரத்து கொடுத்தாச்சு, எல்லாவற்றையுமே கொடுத்தாச்சு. கடைசியா இந்த கூட்டி சுத்தம் பண்ணி நகரை தூய்மையா வச்சுக்கிற இந்த தூய்மை பணியாளர்களையும் முதலாளிகளுக்கு கூலிகளை அனுப்புறதை எப்படி இருக்கிறதுன்னு நீங்க நாட்டின் மதிப்புமிக்க நீதி மக்களுக்கு இடையூறா, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குது அந்த போராட்டம். அப்ப மாநகராட்சி கட்டிடத்துக்கு முன்பு இருந்து அதை அப்புறப்படுத்துங்கிறது உத்தரவுன்னு வச்சுக்கோங்க. பொதுமக்கள் போறவங்க, சாலையில போறவங்க தான் பொதுமக்கள். சாலை ஓரத்துல நின்று போராடினவங்க பொதுமக்களா இல்லையா? மாநகராட்சி பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பு போராடுவதில் நியாயம் இருக்கா இல்லையா? இந்த கோரிக்கையை வச்சு இல்லையா? இப்போ அது மட்டும்தான் அவங்க ஓரத்துல இருந்து உட்கார்ந்து போராடினதான் பொதுமக்களுக்கு இடையூறா? 13-14 நாட்களா குப்பை எல்லாமே சாலையின் இரு ஓரங்களும் குவிஞ்சு கிடக்குது. அந்த குப்பை அது பொதுமக்களுக்கு இடையூறா இல்லையா? நாட்டின் மதிப்புமிக்க, மேன்மை மிக்க, மாண்புமிக்க நீதி இதை ரசிக்குதா? நள்ளிரவுல அடிச்சு இந்த பெண்களை இப்படி சித்திரவதை செஞ்சு வாகனத்துல ஏத்தி, ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாது, குடிக்க தண்ணீர், முறையான உணவு இல்லாது இப்படி அலக்களிக்கிறத இந்த மண்டபத்துல தானே இருந்தாங்க. எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேங்கிறாங்க, விடுதலை பண்ணிட்டேங்கிறாங்க. நாங்கெல்லாம் எத்தனையோ போராட்டங்களை போராடி சிறை இந்த மாதிரி அடைச்சு வைக்கப்பட்டிருக்கோம். விடுதலை, உங்களை ரிலீஸ் பண்ணிட்டோம் போங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய வீடு வீடுக்கு போய் பேருந்துல இறக்கி விடுற பழக்கம் இல்லையே. இப்போ 60 பேர் அந்த வண்டிக்குள்ள இருக்காங்க, 60 வீட்லையும் போய் இறக்கி விடுமா? எங்கேயாவது போய் இறக்கி விட்டு போயிடுவீங்க. இப்போ நான் வர்றேன்னு அள்ளி அப்புறப்படுத்திடுவீங்க. இன்னொரு மண்டபத்துக்கு போனால் அங்கேருந்து அப்புறப்படுத்துவீங்களா? ஏன் மறைக்கிறீங்க? உங்களுக்கு நேர்மையா இருந்தால் அந்த மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றத்தானே செய்யும். இப்ப இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் போராடும் போது கண்டுக்காம இருந்த இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகாரம், இன்னைக்கு காலை உணவு போடுறோம் துப்புரவு பணியாளர்களுக்கு, மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம், இறந்து போனா 10 லட்சம் நிவாரண தொகை கொடுக்குறோம்னு அறிவிக்கிறது. ஏதாவது நீங்க பாருங்க, இந்த மாதிரி நாடகத்தை, இந்த மாதிரி வாக்குறுதிகளை இன்னும் நீங்க நம்ப சொல்றீங்களா? நீங்க சொன்ன வாக்குறுதி தான் நாங்க வந்தா பணி நிரந்தரம் செய்வோம்னு, அதை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க. இது மேலும் மறுபடியும் இதான் இந்த இனிப்பு, பசப்பு, ஏமாற்று வார்த்தைகள். நாங்க நீங்க வந்தா, நீங்க பணிக்கு வந்துட்டா காலை உணவு கொடுத்துருவோம். காலை உணவு கொடுக்க போறது அரசா அல்லது ராம்கிங்கிற தனியார் நிறுவனம்? இறந்தா 10 லட்சம் நிவாரணம் கொடுக்க போறது அரசு கொடுக்குமா அல்லது அறிவிக்கிறது அரசு? கொடுக்க போறது யாரு? அந்த நிறுவனம் கொடுக்க போகுதா, அரசு கொடுக்க போகுதா? அந்த நிறுவனத்துல போய் நான் பணி செய்யறதுக்கு அரசு, அங்க போய் செத்து போனா அரசியா நிவாரணம் கொடுக்கணும்? யாரோ ஒருத்தன் கொழுப்படுத்து காய்ச்சி வித்த சாராயத்தை குடிச்சு நான் செத்ததுக்கு அரசு 10 லட்சம் கொடுத்தா அது எப்படி இருக்கு? அது மாதிரிதான் இது. இப்ப இந்த அறிவிப்பை 15வது நாள்ல அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க? வீடுதோறும் மூவர்ண கொடின்னு சொல்லுது, அரசு அறிவிக்குது. இவங்க வீட்டுல எந்த கொடி பறக்கும்? எந்த கொடி பறக்கும்? இப்படி சித்திரவதை செய்யறத மக்களை இந்த நாட்டின் மாண்புமிக்க நீதி ரசிக்குதா, ஏற்குதாங்கிறதா நம்ம கேட்கிறோம். முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிற முகவர்களா, தரகர்களா இந்த அதிகாரங்கள் இருக்குது. இதுல சோசியலிச கீவாவை காப்போம், தமிழ்நாட்டை விற்போம்னு இந்த நாடு இருக்கு.
பாருங்க, முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்கிற ஒரு அதிகாரம் இது. இது எப்படி மக்களின் நலனை பற்றி கவலைப்படும்? கொள்கை முடிவு யாருக்காக எடுக்கிறீங்கன்னு இருக்குல்ல. கொள்கை யாருக்கானது? முதலாளிகளுக்கானதா மக்களுக்கானதா? உங்கள் கொள்கை யாருக்கானது? எது கொள்கை? எது கொள்கை? ஒரு ராம்கிங்கிற தனியார் நிறுவனத்திற்கு சேவை செய்யறது அதுக்கு எடுக்கிற முடிவு கொள்கை முடிவா? நாட்டு மக்களின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா? ஒரு தனிப்பெரும் முதலாளியின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா? சொல்லுங்க, எது கொள்கை? அது கொள்கையா கொடுமையான்னு யோசிச்சு பாருங்க. இத வெக்கம் இல்ல உங்களுக்கு? இத கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதுக்கு திராவிட மாடல்னு வேற பேர் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி முறைக்கு எது கொள்கை? இதை கேட்கிற நீங்க சொல்லுங்க, எது கொள்கை? கல்வியை தனியாருக்கு கொடுக்கறது. படிங்க, நாங்கெல்லாம் படிக்க சொல்றோம். அவங்க ஆடு மாடு வளர்க்க சொல்றாங்க, வேளாண்மை செய்ய சொல்றாங்க. படிக்கிறேன், மருத்துவம் படிக்க படிக்கிறேன். அது நீட்டுக்கு கோச்சிங் பயிற்சிக்கு போறதுக்கு 2-3 லட்சம் செலவாகுது. அதுல தேர்ச்சி பெற்று வந்துடுறேன். மருத்துவக் கல்லூரியில எனக்கு இடம் கிடைக்குது. 30 லட்சம் கேட்குறேன். 5 ஆண்டு நான் பணம் கட்டி வெளியில் வரும்போது 1.5 கோடி பணம் தேவைப்படுது. எங்க பெண் கட்டுவானா? உங்க பெண் கட்டுவானா? நான் படிக்க போறது முதலாளிகளுக்கான லாப தேவை வசூல் பெருக்கமா இல்ல எனக்கு அறிவு பெருக்கமா? படிப்புன்னு போனாலே பணமா இருக்குது. எல்லாம் எப்படி இருக்குது? கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு, மருத்துவத்தை மிகப்பெரிய சந்தையாக்கிட்டு, உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக்கிட்டு, சரி மனித நான் வாங்கி குடிச்சிடுறேன் கடையில, மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி யார்கிட்ட பதில்? எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்க போராடுற மக்களை அடிச்சு வண்டியில் ஏத்துற காவல்துறை, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ற நீதி, உயர்ந்த நாட்டின் நீதி, நாளைக்கு காவல்துறையை தனியாருக்கு கொடுத்தா அவங்கதான் சிறப்பா நிரூபிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. அதனால காவல்துறையை தனியாருக்கு கொடுப்போம்னு சொன்னா இவங்க ஏற்பாங்களாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? சொல்லுங்க. 156 லட்சம் கோடி 160 லட்சம் கோடிக்கு மேல கடன் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீதிமன்றம் நீதிபதிகள் எல்லாம் தனியாருக்கு கொடுத்துருவோம், அவங்க சரியா சம்பளம் கொடுத்து பராமரிப்பாங்கன்னு சொல்லிட்டா இந்த நாட்டின் நீதி இதை ஏற்குமா எதிர்க்குமா? ஒரு நாள் இந்த நிலை வரல, நான் பிரபாகரன் மகன் இல்லை, நீ எழுதி வச்சுக்க, அது நடக்கும். இதே காவல்துறை என நாட்டின் பாதுகாப்பை 100 விழுக்காடு அந்நிய முதலீட கொண்டு வந்துச்சு. ராணுவத்தில் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு இருக்கா இல்லையா? சொல்லு, இருக்கா இல்லையா? சொல்லு. ராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிறது யாரு? உடை தச்சு கொடுக்குறவன் யாரு? கேண்டீன் நடத்துறது யாரு? அங்க உடை சீருடை தச்சு கொடுக்குறவன் யாரு? துப்பாக்கி எங்க வாங்குற? தோட்டா எங்க வாங்குற? பீரங்கி எங்க வாங்குற? போர் விமானம் எங்க வாங்குற? ரபேல் போர் விமானம் எங்க வாங்கின? எங்க வாங்கின? பிரான்ஸ்ல. பீரங்கி எங்க வாங்கின? துப்பாக்கி எங்க வாங்கின? அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றேன், இந்தியாவின் சந்தையை நம்ம கைப்பற்றிட்டோம். இது இப்ப நாடு இல்ல, அவனுக்கு சந்தை. நாம உற்பத்தி செய்யற பொருளை வாங்கினு மந்தை. இதே நிலைமை நீடிச்சா இன்னும் 10 ஆண்டுகள் வரும். காவல்துறை போலீஸ் தனியார் மயமாக்கப்படுது. வரும்ல. ஆசிரியர் வந்தாச்சு தானே, வந்தாச்சு. மருத்துவத்தை வித்துட்டா மருத்துவர் எல்லாம் தனியார் ஆயிட்டான். அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் போயிட்டான். வேற என்ன இருக்குதுங்க? மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துட்டா. எல்லாம் அதானி கொண்டு போயிடுச்சு. அதானி போர்ட், அதானி ஏர்போர்ட், அதானி ஃபார்மிங், அதானி விண்டு மில். அதானே அன்னைக்கு இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றங்களும் உயர்ந்த நீதியை தனியார் மயப்படுத்த போகும்போது அன்னைக்கு வீதியில் நாங்க தான் அவங்களுக்காக போராடணும். கவனத்துல வைங்க, இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னு யோசிங்க. பக்கத்து வீட்டு கூரை எரியும் போதே தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. உங்க வீடு எரியிற வரை பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க படுக்கிற நீங்க சாம்பலாதான் விழுவீங்க. பார்த்து, இந்த ஆபத்து உங்களுக்கு இருக்கு, கவனமா இருங்க. இது நடக்காதுன்னு நீங்க உறுதி தர முடியாது. அதனால மாண்புமிக்க நீதியரசர் பெருமக்கள், உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்களினுடைய உணர்வு கவனத்தில் எடுங்க. இந்த நாடு மிக மோசமான ஆட்சி முறையை நகர்த்தி கொண்டு போகுதுங்கிறத கவனத்தில் எடுங்க. அது சுதந்திரம்னு இப்படி சொல்றது, சுதந்திரம்ங்கிற சொல்ல அசிங்கப்படுத்த முடியாது. ஒரு நம்ம 4 பேர் போய் கொன்னா, அடிச்சு கொன்னா, நான் ஒருத்தனை அடிச்சு கொன்னா, வெட்டி கொன்னா, அது கொலை, அது ரவுடிசம் அப்படின்னு சொல்லுது, குற்றம்னு சொல்லுது சட்டம்.
அதே காவல்துறை 5 பேர் ஒருத்தரை அடிச்சு கொன்னா அதை ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்குது. அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை. இப்ப இந்த மக்களை இப்ப நம்ம இதுனா ஒரு கலவரம்னு சொல்லும், தகராறுன்னு ரவுடிசம்னு சொல்லும். இதே காவல்துறை மக்களை எப்படி எந்த மக்கள் வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை நிறுவுறாங்களோ அந்த அதிகாரம் மக்களுக்காக நிக்கலைங்கிறத அந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக படுகொலை, ஜனநாயக துரோகம், ஜனநாயக கொடுமை. அதை என் மக்கள் உணரல. அந்தந்த நேரம் கோவப்படுறாங்க, அப்புறம் அணைஞ்சிடுறாங்க. அதுதான் பிரச்சனை இங்க இருக்கிறதே. ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் மோசமா ஆட்சி செய்யறான்னா அந்த ஆட்சியாளனுடைய தவறு இல்ல, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களின் தவறு. ஒரு தடவை நீங்க தவறு செய்யலாம், ஆனால் தொடர்ச்சியா 60 ஆண்டுகளா செய்றீங்க. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பெரும் கொடுமை, வரலாற்று பெரிய தவறு. அத போய் நம்ம எப்படி என்ன பேசுறது இருக்கு? அவரு கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்த்துருக்காரு. மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறுதானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான். அதனால அதை பேசி பயன் இல்லை. அதான் நான் வர்றதை சொல்ல வேணாம்னு தான் சொன்னேன். ஆனா இது தெரிவிக்காம உங்களை வர வைக்க முடியாது. இப்ப எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட கருத்து சொல்றது? நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும். இப்போ ஒவ்வொருத்தரா விடுதலை செய்யணும்ல. எப்படி இருக்கு பாரு, பாரு எப்படி இருக்கு. இது எது அரசுகிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே போயிட்டு. இப்ப இப்படி போனால் இன்னொரு எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. இப்ப இத்தனை நாள் நீங்க அவங்க கேட்கறது 10 லட்சம் கொடுக்குறோம், மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோம். இதையெல்லாம் தனியார் முதலாளி கிட்ட வேலை செய்யும் போது அரசு ஏன் எனக்கு கொடுக்கணும்? அந்த முதலாளி என்ன செய்வான்? இவ்வளவு கொடுக்குற அரசு நிரந்தரமா வேலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. எடுக்கும் போதே நீ அரசு பணின்னு தானே எடுப்ப. துப்புரவு பணி நாட்டை தூய்மையா வச்சிருக்கிறது அரசின் பொறுப்பு இல்லையா? தனியார் முதலாளியினுடைய பொறுப்பா? அவன் சென்னை மாநகரை சுத்தமா வச்சுக்கணும் ஸ்வீடன் நாட்டு நிறுவனத்துக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் இது மாதிரியா தகவல் வேண்டுதலா? இல்லை அன்னை வேளாங்கண்ணிலேயே இந்த எங்கேயே வேண்டிட்டு வந்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது எடுக்காது. அரசு தான் கொள்கை முடிவு எடுத்துருச்சே விற்கிறதுன்னு. அவனுக்கு அதிகாரம் இல்லைங்க. அவனுக்கு அதிகாரம் இல்லை. உழைக்கும் மக்கள், வேளாண் குடிகளுக்கு எவனுக்கு அதிகாரம் இல்லையோ, அரசியல் வலிமை இல்லையோ, எவனுக்காக பேசுறதுக்கு தலைவன் இல்லையோ, குரலற்றவன் எவனோ அவனை தான் அது கை வைக்கும். நீங்க கடற்கரை நகரங்களை எல்லாமே நச்சு அலைகளை நிறுவி நாசமாக்கும். கடலூர், எண்ணூர், தூத்துக்குடி நீங்க கவனமா எடுத்து பாருங்க. அங்கெல்லாம் மீனவ மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய இடம். அங்க அவனுக்கு தலைவனும் இல்லை, அவனுக்கு என்று அதிகாரம் இல்லை. வைடா கையும்பா. புரியுதா? இப்ப கூட ஐயா போய் கார் உற்பத்தி நிறுவனத்தை தொடங்கிட்டு வந்திருக்காப்ல தூத்துக்குடியில. ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்ரீஹரிகோட்டாவில் பிறந்த விண்கலமே என்ன நடந்துச்சு? நாடு 20-30 மடங்கு வளர்ந்துருச்சு. இப்ப குலசேகரப்பட்டினத்துல வேற பறக்க போகும் விண்கலம். அதுக்கு பல ஆயிரம் ஏக்கர் வேற எடுக்கணும். இதெல்லாம் இப்ப எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அவங்களதான் அடிப்பாங்க. அப்படித்தான் சென்னை நகரத்துல தலைநகர்ல வாழ்ந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளை அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளினான். 2 அதிகாரமே தள்ளிச்சு டிஎம்கே டிஎம்கே. இப்ப இந்த மக்களுக்கு இந்த அதிகாரம் இல்லைல்ல, அதனால குறவழியை நரிச்சு தூக்கி போடுது. கோழி முன்னாடி இதுல இருந்து கூண்டுல இருந்து பிடிச்சு கொண்டு கோழியை வெட்டுவான் 4 கோழிய. ஆனா கூண்டுக்குள்ள நிக்கிற கோழி அதை பத்தி கவலைப்படாம இந்த கூண்டுக்குள்ள சிந்தி கிடக்கிற இறைய தின்னுகிட்டு இருக்கும். அப்படித்தான் இந்த மக்களை வெட்டும் போது இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற கோழிகள் அது பாட்டுக்கு இருக்குது. ஒரு நாள் அதை வெட்டும் போது அதுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க 2 கோழி அது கவலைப்படாம இருக்கும். அதான் இங்க நடக்குது. நேற்று இரவு சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர்கள் கைது செய்யும்போது அவங்களோட கைகளை அடிச்சு உடைச்சாங்க காவல்துறை காணொலி. அதான் கேள்விப்பட்டேன். இப்ப தங்கை வளர்மதி, தங்கை வழக்கறிஞர் நிலவு மொழி எல்லாம் அவங்க அடிச்சு, அது 20 காவலர்கள் அடிச்சு சித்திரவதை செஞ்சாங்கன்னு இருக்குது. சட்டம் படிச்ச பிள்ளைகள் சட்டம் படிக்கிறது மக்களுக்காக, சட்டப்படி நின்று மக்களை பாதுகாக்கத்தான். அப்படி நின்கிற நம்ம பெண் பிள்ளைகளை அடிச்சு சித்திரவதை செஞ்சு அவங்களை வழக்கு புனைந்து சிறைப்படுத்துவது, அவர்களை போராட்ட களத்துக்கே வரவிடாம அச்சுறுத்துவதுங்கிறதா மக்களாட்சியா? அதுதான் ஜனநாயகமா?
இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பற்றாக வேண்டும்ங்கிறாரு சட்ட மேதை, அரசியல் சாசனத்தின் ஆசான் அண்ணல் அம்பேத்கர். இப்ப எதை ஏற்கிறது சொல்லுங்க? அவர் சொல்றதை கேட்கிறதா? போராட வந்தா அவனை அடிச்சு உள்ள போடுவோம்ங்கிற இவங்க சொல்றதை கேட்கிறதா? அவர் வகுத்த சட்டமே அநீதிக்கு எதிராக போராடுவதை தடுக்குதுன்னா இந்த சட்டத்துல என்ன மதிப்பு? இது இன்னைக்கு மக்கள் கோபத்தோடு கொந்தளிச்சு வலியில வேதனையில வடிக்கிற கண்ணீரை நிறுத்திடக்கூடாது, அந்த வேதனையை வடிய விட்டுறக்கூடாது. இன்னும் 6 மாசத்துல இருக்கு, நமக்கிட்ட வலிமை மிக்க ஒரு ஆயுதம் இருக்கு, வாக்கு. அதை இந்த அநீதிக்கு எதிராக தூக்கணும். அப்போதுதான் மாறுதல் வரும். இல்லைன்னா நீங்க இதே கொடுமைக்குள்ள சிக்கி நீங்க சட்டியில சுடுதேன்ட்டு அங்கிருந்து குதிச்சு அரிசி அடுப்புலயே விழுவும். அந்த மாதிரி நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த முறை கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்லது.